அச்சோ, இந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியுதா? கொஞ்ச நாள் வரைக்கும் ரேவதியை பற்றி பேசினாலுங்க. இப்போ அடுத்தது இந்த வீட்டில் இருக்க அழகுமதிக்கு எப்போ சடங்கு சம்பிரதாயம் வைக்க போகிறீங்க? கல்யாணம் 2 மாதம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இன்னும் தாலி பிரித்து கோக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப டென்ஷன் பத்துறாங்க. அப்படின்னு சொல்லும்போதும் சொல்லப்போனால் எனக்கு தான் பிபி கொலஸ்ட்ரால் இருக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போலன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல அதை கேட்டுட்டு இருக்க இங்கே ராகவனும் அடுத்தவங்க கேட்குற கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நின்று பதில் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. நீ பாட்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. வேலை இருக்குன்னு சொன்னால் எங்கெங்க கேட்குறாங்க. அப்போ தான் நிற்க வச்சு இன்னும் கதையை அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் எதுவும் காது கொடுத்து கேட்குறதில்ல. உடனே தாவிட்டு பெருமையை பேச வந்துடாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல, ராஜலக்ஷ்மி சொன்னதை கேட்ட உடனேயே இங்கே ராகவனும் நீ சொன்னதை நானும் யோசிக்கக்கூடிய விஷயந்தான். சுரேஷ்க்கு இப்படி திடுதிப்புன்னு கல்யாணத்தையும் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல. நம்ம வீட்டில் மலருக்கு பண்ணோம், அடுத்து ரேவதிக்கு பண்ணோம், இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க மதிக்கும் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்ல, ஏங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு முக்கியம் இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கே. அவங்க வாய் அடைக்கணும்னா சில விஷயத்த பண்ணி தாகணும்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அழகு மலரும் நானும் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான் தான் அம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அக்கம் பக்கத்தில் தான் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா நீ இதை பற்றி என்கிட்ட கேட்கலான் தான் இருந்தியான்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல, இல்லைத்த நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக பொண்ணு அப்போ நம்ம இதை செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்று இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். என்ன தான் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட அடுத்து என்ன நடக்கும்? வீட்டுக்கு இங்கே வர்றவளுங்க எல்லாம் எங்கே உங்கள் மருமக காலத்தில் ஒரு நகை கூட போட்டுட்டு வரல, அப்படி சும்மா தான் அனுப்பி வச்சாங்களான்னு திரும்பவும் நம்மளை கேளிங்கிண்டனமாக பேசுவாங்க. அதையும் இன்னும் ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்கன்னு சொல்ல, அதை பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. நான் இந்த வீட்டுக்கு வரப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசாதவங்களா இருந்தாங்களா என்ன? அப்போவும் பேச தானே செஞ்சாங்க. ஏன் இப்போ என்கிட்ட நல்லா பேசலையா இல்லையா? அது போல தான் அதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்ல, நீ சொல்லிடுவ மலரு, நான் கிளம்பி அங்கிட்டு இங்கிட்டு போக முடியுதா, நடக்க முடியுதா, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தான் முடியுதா? பாக்யராஜு உன்னை அழைச்சிட்டு வந்த கதையவே இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க. இதில் இவ கதையை இன்னைக்கு எத்தனை நாளைக்கு பேசுவாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியலைன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க அழகுமதி மலருக்கு வந்துட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. உடனே அவங்க உள்ளே போகவும் செஞ்சுறாங்க. இப்போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மதிய நேராக வராங்க. அப்போ உங்களுக்கு நகை தான் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, ஆமாம், நீ இப்படி எதுவுமே போடாமல் வர்றவங்க முன்னாடி எதுவுமே கையில் கழுத்தில் காதலன்னு எதுவுமே போடாமல் இருந்தனா வர்றவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு நகை தான் பிரச்சனைனா அதை கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியதானு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. கேட்க வேண்டிய இடம்னா ஆமாம், கேட்க வேண்டிய இடம்னா உங்கள் வீட்டில் தானே நாங்கள் நகையை கேட்க முடியும், பணத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லையா? எங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கேட்க முடியும்? எங்கள் வீட்டில் என்ன உங்கள் வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போதும், பார்த்தீங்களாங்க இவ வாய்க்கு தாங்க, இவ வாய்க்காகவே தான் நான் யாரையும் கூப்பிடுறது கூட கிடையாதுன்னு சொல்லும்போதும் அதை பார்த்துட்ருக்க இங்கே ராகவனும், இங்கே பாருமா, எதிர்த்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இங்கே பார், உங்கள் வீட்டில் ஏதாவது நகை நட்டு பணம்னு ஏதாவது ஒன்று இந்த சீரில் செஞ்சு தான் ஆகணும். கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்து போச்சு, ஆனால் இந்த தடவை எங்களுக்கு கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் குறைச்சல் வராத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அழகுமதி கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன் மதி எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, அவங்க கேட்ட நகையும் பணமும் வேணுமல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மதி அவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க, அதுக்காக நீ உங்கள் அம்மாவும் அப்பாவையும் போய் கஷ்டப்படுத்துமான்னு சொல்ல, அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மதி கிளம்புறாங்க. மதி ஏன் இப்படி இருக்கா? இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் நகையை பற்றியும் பணத்தை பற்றி கேட்பாலாம். மதி இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுன்னு எங்கள் மலருக்கு சந்தேகம் வரதான் செய்யுது. கொஞ்ச நேரத்தில் இங்கே ரேவதி கிட்டேன்ட்டு ஃபோன் வருது. அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு ரேவதி, திரும்ப ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லும்போது பக்கத்தில் பாக்யராஜ் இருந்துக்கிட்டு, என்னாச்சு ரேவதி, என்னாச்சு உன் குரலில் ஒரு பதட்டம் தெரியுது, திரும்பவும் தங்கராஜ் மாப்பிள்ள ஒன்று அடித்தாராம், இதுக்கு தான் ரேவதி நான் அப்பவே சொன்னேன் நீ அங்கே போக வேண்டான்னு, நான் சொன்ன பேச்சு நீ எங்கேயாவது கேட்டியான்னு சொல்லும்போது, அண்ணா கொஞ்சம் அமைதியாக இருந்தேன், மதி இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது, மதி எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா ராகவனும் ராஜலக்ஷ்மியும் திரும்ப என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காகவே அவங்க கிளம்பி போயிட்டாளா? அவளுக்கு வேலை கிடைக்கலன்ற கோபத்தில் என்ன வேணாலும் செய்வாளா? திரும்ப மாப்பிள்ளை கேள்வி கேட்கறதுக்காக தான் அவள் போயிருக்காளா? எதுக்குங்க இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ராஜலக்ஷ்மி சொல்லும்போது அதுக்கு
ரேவதியும் அண்ணி நீங்கள் அது வந்து இந்த விஷயத்த நான் சொல்லணும் தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ரேவதின்னு சொல்லும்போதே எங்கள் ஃபோனு கட் ஆகிடுது. மாப்பிள்ளை வந்திருப்பார், அதான் ஃபோனை வச்சுருப்பான். ரேவதி சரிவா நம்ம போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்ப, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி கிளம்புறாங்க. அவளுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க. ராஜலக்ஷ்மி, பாக்யராஜ், அதுக்கு பிறகு அழகுமதி, அழகு மலர், சுரேஷ் எல்லாருமே வந்துட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் அழகுமதி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. தங்கராஜுடைய அம்மா, எனக்கு என்ன வேணும்னா அந்த வீட்டில் இருக்கவங்க நகையும் பணமும் கேட்குறாங்க. அதை நான் இங்கே தானே வந்து கேட்க முடியும்னு சொல்ல, இது என்ன உன்னை பெற்றவங்க வீடா? உன்னை பெற்றவங்க வீடு அங்கே தானே இருக்குது, உன் பெற்றவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, இங்கே வந்து ஏன் பிள்ளைகிட்ட கேட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அதுக்கு அழகுமதி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் இங்கே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையே. நைட்டோட நைட்டாக என் குடும்பத்தை இங்கே பிளாக்மெயில் பண்ணி என்னையையும் இங்கே பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த கல்யாணத்தை பண்ணார். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் பிள்ளை தானே. அப்போ உங்கள் பிள்ளைகிட்ட தானே நான் நகையும் பணமும் வந்து கேட்க முடியும். அந்த வீட்டில் இருக்கவங்க வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. அதனால தான் இப்போது அவங்க கேட்ட நகையும் பணத்தையும் கொடுத்தலான்னு இருக்கேன். எனக்கு அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வச்ச உங்கள் பிள்ளையே இந்த நகையும் பணத்தையும் கொடுக்கட்டும், அதுக்காக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி இதெல்லான்னு சொல்லும்போது, நான் என்னங்க பண்ண அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே அம்மாவும், இவ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, ஏய் இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கோமா கேட்க, எனக்கு நகையும் பணத்தையும் அவங்க கேட்குற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டே தங்கராஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவ வந்து பேசுகிறத பார்த்தல, ஏற்கனவே சும்மாவே ஒரு டம்ளர் விஷயத்துக்காகவே ஸ்டேஷன் வரைக்கும் போனவ, இன்னைக்கு வரதட்சணை விஷயம்னு சொல்லி உன்னை கொண்டு ஜெயிலில் கொண்டு உட்கார வச்சுட்டானா உனக்கு இருக்க கௌரவம்லாம் என்னடா ஆகிறது? நகையும் பணமும் தானே, அதான் என்கிட்ட இருக்கு, நானே கொண்டு வரேன்னு சொல்ல, அம்மா அந்த நகையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் இருக்க நகை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ரேவதியுடைய நகைவா, அவளுடைய நகை இருக்கட்டும், எங்கேயாவது வெளியே போட்டு போகிறேன்னா வேணத்தை பண்ணுவா, என்கிட்ட நகையெல்லாம் அப்படியே தானே இருக்குது பெட்டிக்குள்ளே, உங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் நான்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு போகிறேன்னா இல்லையா, எங்கேயும் போட்டு போகிறதில்ல, வீட்டில் தானே இருக்குது, இதை எடுத்துகிட்டு வரேன்னு தங்கராஜ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு வந்து இந்தாம்மா நகையை பிடிமா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அழகுமதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ளே வந்த ராஜலட்சுமி, எவ்வளோ திமிர் இருந்தா நீ என் மாப்பிள்ளை வீட்டே வந்து நகையும் பணத்தையும் கேட்டு இங்கே வந்து உட்காந்துருப்ப, உனக்கு எங்கே இந்த இவ்வளோ திமிர் வந்துச்சுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ போய் உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேட்டு பணமும் நகையும் வாங்கிட்டு வா, வரவங்க கிட்ட பதில் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எங்கேருந்து அந்த திமிர் வந்ததோ அங்கேருந்து தான் எனக்கு இந்த திமிர் வந்துச்சுன்னு அழகுமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சுரேஷ், என்னம்மா இதெல்லாம், நான் இல்லாத நேரத்தில் ஏமா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, அதுக்கு உடனே எங்கள் அழகுமதியும், எனக்கு பணம் நகைன்னு எதுவுமே முக்கியம் இல்லை, ஆனால் உங்கள் வீட்டு ஆளுங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க, அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் மாமாட்ட கேட்குறதானே சரி, அவர் தானே எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணார், எங்கள் அம்மா அப்பாவாக விருப்பப்பட்டு உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலையே, அப்படி ஏதாவது ஒரு வேளை நடந்திருந்தா நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் அப்பாவும் செஞ்சுருந்துருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதுவுமே கிடையாது, வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது புரியாமல் கட்டாய கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்து மூலமாக நகையை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதி சொல்ல, சுரேஷ்க்கு பயமும் வந்துடுது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நகையெல்லாம் கொடுத்தாச்சு, இதை கொண்டுகிட்டு போய் ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சம்மந்தி, முதல்ல நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளை வாழ வந்திருந்தா இதெல்லாம் நான் செய்ய தானே செஞ்சுருப்பேன். என்ன என் பொண்ணு ஏற்கனவே அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வரணும்னு நினச்சிட்டு இருந்தவன், இன்றைக்கி அது நடக்காமல் போச்சு. இது எல்லாமே என் பொண்ணுக்காக வாங்கி வச்ச நகைகள் தான், அதை போட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அப்படியாவது அந்த வகையில் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சால் நல்லாயிருக்கும், இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, அழகுமதி சொல்கிறாங்க அவங்க அம்மாவை பார்த்து, நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுற ஆள் நான் கிடையாது, என்றைக்குமே அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குற ஆளும் கிடையாது. ஆனால் இந்த வீட்டு ஆளுங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினச்ச இதுவும் எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்ல, அம்மாடி உனக்கு கோவம் வராமல் இருந்தால் தானே அதிசயம்னு சொல்கிறாங்க இங்கே தங்கராஜு. இதை பார்த்துட்டு அழகுமதி எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு நான் வந்து வெளியே போக, பிடிங்கி சம்மந்தி முதல்ல ஃபங்க்ஷனுக்கு இதை கொண்டு போய் அந்த அழகுமதிக்கு போடுங்க, அவள் தைரியத்தையும் அவள் பேசுகிறதையும் பார்க்கும்போது அப்படியே பொண்ணை மாதிரியே இருக்குது,
சில நேரம் அவளை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் அம்மா கொஞ்சம் வருத்தத்தோடு நிற்கிறாங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. வேறு வழி இல்லாத எங்கள் ராஜலக்ஷ்மி அதுக்கப்புறம் பாக்யராஜ் ரேவதின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அழகுமலர்னு. இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இது கூட இல்லைன்னா வாழ முடியாதுல்ல அப்படின்னு பாக்யராஜை பார்த்து சொல்லிட்டு அழகுமதி அங்கேருந்து போக, பார்த்தீங்களாங்க இவ எப்படிலாம் நடந்துக்கிறா பாருங்க அப்படின்னு அங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருந்தாலும், ஆனால் அவங்களுக்கு இது அவமானமாக தான் இருக்கு. இப்போ மலருக்கு வந்துட்டு சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. தாங்கிட்ட பேசும்போது தனக்கு பதிலடி கொடுக்க தெரியல. ஆனால் மதி அப்படி கிடையாது. அவள் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு அழகுமலர் நினச்சிட்டே இருக்காங்க. ரேவதியும் அதே தான் நினைக்கிறாங்க. மதி மாதிரி வாழ்ந்தா வாழணும், இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே உள்ளே போகவும் செய்கிறாங்க எங்கள் ரேவதியும்.